ஹே லவ்லர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நான் ஊருக்கு கிளம்புற vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நூடுல்ஸ் கொடுத்துருந்தாங்க. டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு வைப் வேறு எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதோட நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருந்தேன். ஹாஸ்டல் டு கம்பெனி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ன்றதுனால ஸோ 2 பஸ் மாறி ஏறி போகிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு அங்கே போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 2 நாள் லீவுன்னு சொன்னதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிளம்பி ஆக்சுவலாக எனக்கு 1:30க்கு ட்ரெயின். ஸோ அவசரமாக கம்பெனிலேருந்து கிளம்பி அங்கே விடுறது ஏன் நேரம்னு பார்த்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தால் என் ஃப்ரெண்ட்ஸுங்க போகாதன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவளெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு போய் பார்த்தா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேறு வழி என்ன, பஸ்ஸில் போய் தானே ஆகணும். ஸோ வேறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பஸ் மட்டும்தான். ஸோ பஸ்ஸை பிடிக்கலான்ட்டு பஸ்ஸில் போனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தஞ்சாவூர் டு கும்பகோணம் பஸ் ஏறியாச்சு. போகும்போதே கோவில்லாம் பார்த்தேன், நல்லா கவர் பண்ணேன். அதெல்லாம் நான் ஆக்சுவலாக கோவிலுக்கே வந்தது கிடையாது இது வரைக்கும். இந்த தஞ்சாவூர் கோவில் பார்த்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம புக்லலாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது மட்டும் எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னென்னா சோலோ ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்படியா இருந்தாலும் நான் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், இல்லை ஃபேமிலியோட தான் போவேன். ஸோ சோலோ ட்ராவலாக பண்ணி பார்க்கணும், அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சுச்சுவேஷனும் அமைஞ்சது. என்ன ட்ரெயின்னா ஒரு 3 ஹார்ஸில் ரீச் ஆகிடும். பஸ்ஸுன்னா அப்படியே 6 ஹவர் ஆகிடுச்சு. 2-3 பஸ் மாறி போகிற மாதிரி இருந்தது. அது மட்டும் தான் கஷ்டம். பட் நான் நல்ல அந்த சாங்லாம் கேட்டுட்டு அது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி லோன்லி ஃபீல் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டாங்க. அப்பா வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டு எங்கள் அம்மா புளிக்குழம்பு அப்பளம்லாம் சுட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதான் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்க போயிட்டு